கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்க போகுது இந்த 2026? ஒரு அற்புதமான காலகட்டம். கடனாளிகள் எதிரிகளை ஒழிச்சு தள்ளுறதுக்கு சரியான நேரம். வீடு விற்கணும், நிலம் விற்கணும்னு ஏதாவது நினச்சிட்டு இருக்குன்னா வித்தரலாம், ஈஸியாக காசு பார்த்துடலாம், கடனெல்லாம் அடைச்சிடலாம். 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல குரு. அற்புதமான காலகட்டம். என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ டக்குன்னு செஞ்சுருங்க. பிளாஸ்டிக்கு, கம்மு, சிமெண்ட்டு, அட்டைப்பெட்டி தயாரிக்கிறது, பேப்பர், பென்சில், மை, இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்கனாலும் தாராளமாக செய்யலாம், நல்லா இருக்கும். இந்த எம்சாண்டு இல்லைன்னா இந்த கலவையை கலக்கி சேல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அது இந்த மாதிரி விஷயங்களும் செய்யலாம். வேற மருந்து தொழில், லேபரேட்டரி வச்சுருக்கிறவங்க, டாக்டராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரான டைம். பெரிய அளவில் மக்கள் நெருக்கடியான சூழ்நிலைக்கு போகக்கூடிய நேரம். மற்றும் நான் சொன்ன எல்லா ஃபீல்டுமே வந்து ரொம்ப பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு வரும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டைம் ஒரு சூப்பரான டைம். அற்புதமாக வரும். எலக்ட்ரிக்கல், ஷேர் மார்க்கெட்லேயும் கூட நீங்கள் வந்து முதலீடு பண்ணுவதுக்கு ரொம்ப நல்ல காலம். எலக்ட்ரிக்கல், பெட்ரோலியம், கோல்டு, சில்வர், காப்பர், அலுமினியம், இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடியது. சுற்றி வளர்ச்சி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு காலம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த சார்பட்டா பரம்பரை சொல்ல மாதிரி, இது நம்ம காலம் கபிலா, இறங்கி விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது உங்கள் காலம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இறங்கி செய்யுங்க. குடும்ப விஷயத்தை மட்டும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. உங்களுக்கு உங்கள் வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. திடீர்னு மெய்யழகன், புவனா, அகிலானந்தம், இந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஜீவா, பாலாஜி, தர்மன், இந்த மாதிரியான பேர் உள்ளவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க. உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களை தெரியாமலேயே உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு புஷ் கொடுத்து உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சுருவாங்க. நீங்கள் பெருசாக சாமி கும்பிடணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. கன்னிராசிக்கு ரொம்ப அற்புதமான பொன்னான காலம்.